தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை நிலைப்பாட்டை முன்வைக்கவில்லை, ஒரே நிலைப்பாடுதான். அதே வேளையில் மாற்று கருத்தையும் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் முன்வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த தொழிலையே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானதாக நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்பதைத்தான். அதை புரிந்து கொள்ளாமல் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக இருக்கிறோம், தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை போன்ற விமர்சனங்களை பலர் சமூக ஊடகங்களிலே முன்வைப்பது வாதத்திற்கு இவர்கள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற அதே வேளையில் அரசாணை 152 பிறப்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அந்த ஆணையை திரும்பப் பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரே அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. NULM என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று தனியார் மயமாதலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மண்டலங்களை தனியார் மயப்படுத்தி விட்டார்கள். இப்போது 2 மண்டலங்களை தனியார் மயப்படுத்துகிற போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை தொடங்கியது. அந்த போராட்டத்தில் தொடக்கத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாகவே இருக்கிறோம். முதலமைச்சரை சந்தித்து அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த தொழிலையே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானதாக நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்பதைத்தான் மாற்று கருத்தாக முன்வைத்தோம். அதை புரிந்து கொள்ளாமல் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக இருக்கிறோம், தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை போன்ற விமர்சனங்களை பலர் சமூக ஊடகங்களிலே முன்வைப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறபடி வாதத்திற்கு இவர்கள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற அதே வேளையில் 10% EWS என்கிற இடஒதுக்கீட்டை இதிலே நிரப்புவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? அதே போல 69 விழுக்காட்டையும் இந்த பணியில் நடைமுறைப்படுத்த வற்புறுத்துவார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான தொழிலாக அதை நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்கிற தொலைநோக்கு பார்வையைத்தான் முன்வைக்கிறோம். எந்திரமயமாக்குவதன் மூலம் அதனை மாற்றியமைக்க முடியும் என்று நம்புகிறோம். ஆகவே இவர்களை நிரந்தரப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ, அவர்களின் ஊதியத்தை பணியை பாதுகாக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ, அதைவிட ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தொழிலாக அதை நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்பதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும், எந்திரமயப்படுத்த வேண்டும், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பணியை செய்ய ஏதுவான சூழலை உருவாக்க வேண்டும் என்றுதான் இரண்டாவது கருத்தாக தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் முன்வைக்கிறோம். தற்போதைய நிலையில் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று தொழிலாளர்களின் பக்கம் நின்று நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிறோம் என்றாலும் கூட தொலைநோக்கு பார்வையில் இதை அணுக வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு.